ஆ ரெடி. பேசலாம் சார். நான் சொல்ல போகிற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். கூட வந்தவன், கொஸ்டின் பேப்பர் எடுத்தவன், இடம், டைம் எல்லாமே ரியாலிட்டி தான். ஆனால் நீங்கள் அப்படிலாம் காட்டாச்சு. இப்போ சார்கிட்ட மாட்டிக்கணும்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்காண்டி போடுவேன். நான் போடல. அது மாதிரி நீங்கள் ஒரு போட்டு எதுக்காண்டி சொல்கிறேன்னா, நான் பண்ண பாதி மேட்ரு இன்னும் பிரின்சிபல் ரூமில் கம்ப்ளைண்ட்டாக தான் சார் இருக்கு. நான் இது விளையாட்டுத்தனமாக சொல்ல போக நீங்கள் அதை சீரியஸாக எடுத்து படம் எடுத்துட்டீங்கன்னு வைங்க, ஒரு டிகிரி. என்னடா இது, இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம். சார் இங்கே கேளுங்க சார். சார் சொல்லுங்கள் சார். இந்த மேட்ரை தாண்டி வெளியே வந்ததுன்னு வைங்க, இந்த மாதிரி இன்னசென்ட்டான ஸ்டூடெண்ட்டுங்க, சின்ன சின்ன ஸ்டாஃபுங்க, அது மட்டும் இல்லாமல் காலேஜ் முடிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட் கூட மாட்ட வாய்ப்பு இருக்கு. அதுக்காண்டி தான் சொல்கிறேன், இந்த கார்டை போட்டிங்கன்னா நீங்களும் ஃப்ரீயாக படுத்துக்கலாம், எங்களுக்கும் சேஃப்டி. நல்ல ஐடியா சார், ஃபாலோ பண்ணி சார். அதான் நம்ம கம்ப்ளைண்ட் தான். நான் போயிட்டு வந்துட்டு ஃபுல் டீட்டெயிலாக தான் சொல்கிறேன். சார் நம்ம வயசுல யார் சார் நடிக்க வைக்க போறீங்க? உங்கள் மைண்டில் யாராவது இருப்பாங்களே? கௌதம் நடிக்க வைங்க சார். பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணுவாப்புல. எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் லேட்டாக போய் இன்னொரு 2 அரியர் சேர்த்து போட்டுற போகிறாங்க. வணக்கங்கம்மா. மேலே கேஸ் பதிஞ்சிருக்காங்க. நீ அந்த குற்றத்தை ஒத்துக்கிறியா? அவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட்டுக்கும் எனக்கும் ஒரு சம்மந்தம் இல்லைங்கம்மா. அன்றைக்கி நைட்டு கேப்டன் அமெரிக்கா படத்துக்கு போயிருந்தானுங்கம்மா. 10 பேர் சாட்சி சொல்லியிருக்காங்களே. கிளாஸ் பசங்க ஸ்நாக்ஸை பிடுங்கி சாப்பிட்டதுக்காண்டி என்னை இதில் ஃப்ரேம் பண்ணிட்டானுங்கம்மா. இது 100% புட்டாப்புங்கம்மா. நான் நிரபராதிங்கம்மா.